இப்போ எனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உணர வேண்டும் என்றால், என்னுடைய அகம் மலர வேண்டும் என்றால் அநாகதம் மட்டும் மலர்ந்தால் போராது. நமக்கு உள்ளே இருக்கின்ற 7 சக்கரங்களும் என்ன ஆகணும்? மலரணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆகினை, துரியம். இந்த 7 சக்கரங்களும் தூய்மை அடையணும். இந்த 7 சக்கரங்களும் தூய்மை அடைகிறதுக்குத்தான் இந்த மகரிஷி அவர்களுடைய நம்முடைய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் 9 மைய தவம். மூலாதாரம் கர்ம சுத்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலாதாரம் என்ன சுத்தி? நம்ம கர்மாவை சுத்தம் பண்ணிடும். மூலாதாரம் கர்ம சுத்தி. சுவாதிஷ்டானம் மனஸ் சுத்தி. சுவாதிஷ்டானம் மனஸ் சுத்தி. மணிபூரகம் தேக சுத்தி. தேகத்தை சுத்தம் பண்ணிடும் மணிபூரகம். அநாகதம் ஆத்ம சுத்தி. ஆத்மாவை சுத்தம் பண்ணும். விசுப்தி பந்த சுத்தி. பந்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடும். எது மேலாம் ரொம்ப அதிகமா ஆசை வச்சிருக்கோ என்ன பண்ணும்? அதெல்லாத்தையும் ஆமா கட் பண்ணி விடாது, வேற ஒரு மாதிரி மாத்தி விட்டுடும். பந்த சுத்தி. ஆகினை ஜீவ சுத்தி. ஜீவ சுத்தி. இதெல்லாம் சுத்தி. துரியம் என்னது? பரசித்தி. பரசித்தி. பாருங்க, நம்ம வாழும் காலத்திலேயே ஜீவ சுத்தியும் பரசித்தியும் அடைவதற்கு 2 மெடிடேஷன் குரு நமக்கு கொடுத்திருக்காரா? கர்ம சுத்தி அடையிறதுக்கு சாந்தி தவம் கொடுத்திருக்காரா? ஒரு அடிப்படை பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வரும்போதே இந்த 3 தவத்தை நம்ம கொடுத்துட்டாரு இல்லையா? அப்ப கர்ம சுத்தி ஜீவ சுத்தி அடைஞ்சாலே எது நமக்கு கிடைச்சிடும்? பரம் சித்தி ஆயிடுமே. அதை நம்ம முறையா பண்ணணுமா வேண்டாமா? அதை நம்ம முறையா பண்ணிட்டோம்னா நம்ம யாரும் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணலாம்? சிவனேன்னு உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்துருக்கலாமா இல்லையா? ஏன்னா அதுதான் என்ன பண்றது? நம்மை இறைவனை நாம் என்ன பண்றோம்? தேடணும்னு நமக்குள்ள என்ன இருக்கிறதுனா ஒரு தவித்தல் இருக்கிறது. ஒரு தவித்தல் இருக்கிறது. அதான் மகன்கள் சொல்லுவாங்க, தவம் என்றால் தவித்தல்னு பொருள். ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம்னா என்ன பண்றோம்? நம்ம ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே, எனக்கு தலை சுத்துதே அப்படின்னு நம்ம சொல்றோமா? எனக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்றோம்ல, தவிக்கிறோம் பாருங்க. அதே போல இறைவனை நோக்கி நாம ஒரு பயணம் போறாம ஒரு தவிக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் தவம். தவம் என்றால் தவித்தல் அப்படின்னு பொருள். அப்ப இந்த சக்கரங்களை நாம என்ன பண்ணணும்னா சுத்தப்படுத்தணும். இந்த சக்கரங்களை தியானத்தின் மூலமாக நம்ம சுத்தப்படுத்தும் பொழுதுதான் இந்த அகம் நமக்கு மலர்ச்சியாக இருக்கும். அகம் மலர்ச்சியா இருந்தா போருமா? தேகம் எப்படி இருக்கணும்? ஆமா. ஏன்னா இறைவன் நாம இறைவன் கிட்ட ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவுமே கேட்க கூடாது. எதையும் கேட்க கூடாது நம்ம இறைவன் கிட்ட. ஆமா, எதையும் நம்ம கேட்க கூடாது இறைவன் கிட்ட. ஆனா நாம என்ன பண்றோம்? நிறைய கேட்கிறோம். கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் சொல்றோம் அப்படின்னு நாங்க சொல்லல, வேதம் சொல்கிறது, நாங்க சொல்லல. எப்பொழுது இறைவன் இந்த ஜீவனை இந்த பிரபஞ்சத்திலே படைத்தானோ, எந்த ஜீவனை? நம்மளைதான் படைத்தானோ, அப்பொழுதே என்ன தெரியுமா? இந்த ஜீவனானது எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், இந்த 7 கட்டளைகளும் தீர்மானம் பண்ணிட்டு தான் இறைவன் நம்மை படைத்தான். அப்போ அவன் ஒன்னு ஏற்கனவே பிக்ஸ் ஆயிடுத்து. அதுபடி என்ன நடக்க போறதோ அதுதான் நமக்கு. எது எதெல்லாம் நமக்கு வரணுமோ அதெல்லாம் நமக்கு வரும். ஆனா நாம என்ன பண்றோம்? எனக்கு வாழ்க்கையில எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு நமக்கு. எது எதெல்லாம் எனக்கு வரக்கூடாதோ அதெல்லாம் எனக்கு வந்துருமோன்ற ஒரு பயமும் நமக்கு இருக்கு. இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணிடணும்? எலிமினேட் பண்ணிடணும். வெளியில தள்ளிடணும். நம்ம வெளியில தள்ளிடணும். அப்ப வெளியில தள்ளிடணும்னா ஏற்கனவே எனக்கு கிடைக்க வேண்டியது நிர்ணயம் ஆயிடுச்சு, பிக்ஸ்டு ஆல்ரெடி.
அப்போ பிக்ஸ் ஆனது ஒண்ணு வந்து மாத்தியோ கூட்டியோ குறைச்சியோ நீ இறைவன் கிட்ட சிரிச்சு கேட்டாலோ அழுது கேட்டாலோ திட்டி கேட்டாலோ அவனையே நீ அடிச்சு கேட்டாலோ உனக்கு ஒன்றும் மாற போறது இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு அதெல்லாம் மாற போறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இறைவன் கிட்ட நான் எதுவுமே வேண்ட வேண்டாமா? வேண்டணும். என்ன வேண்டணும்? 2 மட்டும்தான் வேண்டணும்னு சொல்றது வேதம். எதுவும் வேண்டாதேன்னு சொல்றது முதல்ல. அப்புறம் என்ன பண்றது? 2 மட்டும் வேண்டு. நானசையேன ஜீவன் அனாயசேன முக்தி. இந்த 2 தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும் தினமும். நானசையேன ஜீவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளே இந்த ஜீவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து யாருக்கும் என் குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் பாரமாக இருக்கக்கூடாது. என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இருக்கணும்? என் கடமைகளை நானே செய்துக்கணும். என் கடமைகளை என்னை தூக்கி விடு, என்னை குளிப்பாட்டி விடு, எனக்கு தலை சீவி விடு, எனக்கு துணியை மாத்தி விடு, எனக்கு சாப்பாடை ஊட்டி விடு, எனக்கு ஒரு டயப்பர் போட்டு விடு. இதெல்லாம் என்னவா? பிச்சைக்கு சமம். பிச்சை. நம்ம குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் நீங்கள ட்ரையல் பண்ணி பாருங்களேன். ஒரு 2 மாசம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல படுங்களேன். எப்படி நடக்குது பாருங்க, எப்படி நடக்குது பாருங்க. ஏன்னா அது யார சொல்லி நம்ம குத்தம் கிடையாது. நம்முடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் மகன் மகளாக இருந்தாலும் ஒரு 2 மாசம் நம்ம ஒரு சிரத்தையோட செய்வோம். 2 மாசம் கழிச்சு நமக்கே என்ன வந்துடும்? ஒரு சலிப்பு வந்துடும். முடியாது, ஒரு சலிப்பு வந்துடும், நமக்கே வலிப்போம். பட்டினத்தார் சொல்றாரு பாருங்க, தாயாரும் மங்கையரும் கைவிட்டு தாழ்ந்தன பின் நீ யார் நான் யார் என பகவர் அந்நேரம் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வார். கொண்ட நோயாரும் நீ யாரும் ஒரு பாயாரும் வேறேது நட்பாம் உடலே. நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லா உறவுகளும் உன்னை கண்ணே அமுதே தேனே குட்டு வெரி குட்டு எல்லாம் சொல்லும். ஆனால் உனக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சுன்னா, ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம்? முதல்ல சிரத்தையா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களால இயலாமை. நம்ம யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. இயலாமை, அவங்களால முடியாது. அதுக்கப்புறம் எந்த உறவும் உனக்கு கிடையாது. எந்த உறவு? கொண்ட நோய் யாரும், உனக்கு என்ன நோய் வந்ததோ, நீ யாரும், யாருக்கு அந்த நோய் வந்ததோ, ஒரு பாயாரும், உன்னை பாயில படுக்க விட்டுருவாங்க. அப்ப உறவு யாரா இருக்கு? நீ, உன்னுடைய நோய், உன்னுடைய பாய். இது 3 தான் உறவு. இதை தாண்டி உறவு கிடையாது. உறவு கிடையாது. இதை தாண்டி உறவு கிடையாது நமக்கெல்லாம். அப்போ இறைவன்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது எங்க இறைவன்கிட்ட வேண்டாலும் குருவிட்ட வேண்டாலும், இறைவா என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிறதுக்கு இந்த தேகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடு, நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. இதுதான் நானசையேன ஜீவன். இதை நம்ம வேண்டலாமா? வேண்டலாமா? வேண்டக்கூடாதா? இதை வேண்டிட்டா மட்டும் போராது. வேண்டிட்டா உடனே அவர் வந்து சதாஸ்தூன்னு கொடுக்க மாட்டார். என்ன பண்ணணும்? தினமும் உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கு தான் இதை சொல்றோம் நம்ம, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம். நம்மள ஒரு உருட்டி மிரட்டி சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். செய்வோமா மாட்டோமா? செய்வோம். அப்ப நான் தினமும் உடற்பயிற்சி செய்யிட்டேன்னா என் கையே எனக்கு உதவி. என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பாரமாட்டேன். நான் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவேன்? உதவியில் இருப்பேன். இதுதான் நானசையேன ஜீவன், அனாயசேன முக்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராத்திரி படுத்தா இருப்பா, காலையில காஃபி குடுக்கிறதுக்கு எழுப்புற. இதுதான் அனாயசேன முக்தி. என் மரணம் என் குடும்பத்திலே சரி, எனக்கும் சரி, என் குடும்பத்திற்கும் சரி, உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார அளவிலோ யாருக்கும் நான் துன்பத்தை கொடுக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முக்தி தான் எனக்கு வாழ்க்கையில வேணும். நம்ம பசங்க நம்மள சொல்லக்கூடாது,
எத்தனையோ இடத்துல நம்மளே பார்க்கிறோம், நம்ம உறவுகள்லயே நம்ம பார்க்கிறோம், நாம பார்க்கிறோம். நம்ம உறவுகள் யாராவது ஒருத்தர் ஒரு ஐசியூல இருந்தாங்கன்னா நம்ம போய் பார்த்தோன்னா அவங்களுடைய பையனை, என்னப்பா அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதை ஏன் அங்கிள் கேட்குறீங்க, 5 நாளா அவர் கண்ணே திறக்கல, கண்ணை திறக்காம இருக்காரு 5 நாளா ஐசியூல. நாங்க 5 நாளா கண்ணை மூடாமையே இங்க வெளியில உட்காந்துட்டு இருக்கோம், தூக்கம் இல்ல. சொல்றாங்களா? இதை முதல் இதுதான் வரும். டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் இன்னும் ஒண்ணுமே சொல்லல, அவங்களும் தேவையான முயற்சிகள் என்ன பண்றாங்க, எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் செலவாகுது. 5 நாள் ஆயிடுச்சு, 2.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, இன்னும் கண்ணை திறக்கல. அந்த விசிட்டிங் ஹவர்ஸ்ல உள்ள போய் எங்க அப்பாவை நான் உள்ள போய் பார்த்தேன் பாருங்க, கம்பீரமா நடந்த அந்த மனுஷன் அங்க உள்ள அவர் பார்க்கும்பொழுது உடம்பெல்லாம் அந்த டியூபை சொருகி பார்க்கும்பொழுது என்னாலே அதை பார்க்க முடியல. இப்படிலாம் அவர் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அவரை கடவுள் என்ன பண்ணலாம், அவரை நாமளே நம்ம அப்பாவுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதிருவோம். இது நமக்கு வரக்கூடாது, வரக்கூடாது. அப்ப வராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு மனோபலம் வேணும், மனோபலம் வேணும். அந்த மனோபலத்தை கொடுக்கிறது தான் தியானம். டைரக்டா உடற்பயிற்சி தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம பண்ண மாட்டோம். இப்படிலாம் பயமுறுத்தணும், இப்படிலாம் நம்ம பயமுறுத்தணும். தியானம் செய்திடு, தியானம் செய்திடு, அபிமூர்த்தம் என்னும் வெற்றி கண்டினை, அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம், அவனியில் செல்வம் காப்பாற்றுமோ. அந்தரன்னா யாரு? யமன். யமன். அதான் நமக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் எல்லாம் வருது இல்ல, அது மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வருது, அடுத்த 1/2 மணி நேரத்துல உன் விக்கெட்டை எடுக்க போறேன், ரெடியான்னு கேட்டா என்ன பண்ணுவோம், நீ சிந்தனையாவது இதுவாது, நான் ஓடுறேன் பாடுற வீட்டுக்குன்னு என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம தலை தெறிக்க பின்னங்கால் பிடரில் அடிக்கிற அளவுக்கு வேகமா ஓடுவான். எதுக்கு வேகமா ஓடுவான்? யார் யார் சொத்து யார் யார் பேர்ல எழுதணும், எதெல்லாம் எங்கெங்க கொடுக்கணும் எல்லாம் வீட்டுல போய் சொல்லணும். நான் இப்போ இதுதான் நம்ம ஓடுவோம். அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம், யமன் உன்னை நெருங்கிட்டானா, அவனியில்னா உலகம், அவனியில் நீ சேர்த்து வச்சிருக்கிற செல்வம் காப்பாத்துமா? ஏன் நீ தியானம் பண்ணலப்பா, நான் சொல்ல, வள்ளலார் சொல்ற. நீ தியானம் பண்ணிருந்தேன்னா அது உனக்கு தியானம் காப்பாத்தும். ஆனா நீ என்ன பண்ண, தியானம் பண்ணல, உன்னை அதை காப்பாத்தாது. ஆலயம் பல சென்றிடினோ, நாமங்கள் பல ஜபித்திடினோ, அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம், நாம ஜபங்கள் உன்னை காப்பாற்றுமா? காப்பாத்துமா? செல்லாது. நாட்டாம தீர்ப்பு செல்லாது. ஏன்? நீ தியானம் பண்ணலப்பா. நான் எல்லா ஸ்தலத்துங்களுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், எல்லா இடத்துலயும் இறைவனை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன போய் எப்படி நீ கூப்பிடலாம்? என்ன நீ கூப்பிடாத, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான், அவனை கூப்பிட்டு போ. நானாவது சொந்தமா வீடு வாசலோட இருக்கிறேன், அது அந்த ஹவுஸ் ஓனர் வெளியூர்ல இருக்காரு, இப்ப அங்க டெனண்ட் தான் இருக்கான், அவர் அன்னாட காட்சி, அவனை கூப்பிட்டு போ நம்ம சொல்லுவோமே, நம்ம சொல்லுவோம். ஆனா அந்தரன் என்ன சொல்லுவான்? The day and the time is fixed for you. உன்னை தவிர நான் வேற யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. திருப்பி நம்ம சொல்லுவோமா? கங்கை யமுனையில் மூழ்கிடினோ, அங்கம் முழுதும் பஸ்மம் தரித்தும், அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம், கங்கையும் பஸ்மமும் காப்பாற்றுமா? காப்பாத்துமா? நான் காசிக்கு போயிட்டு வந்துட்டேன்ப்பா, திரிவேணி சங்கமம் போயிட்டு வந்துட்டேன். நான் காசிக்கு 4 முறை போயிட்டு வந்துட்டேன், திரிவேணி சங்கமம் போயிட்டு வந்துட்டேன் 3 முறை, துங்கபத்ரால குளிச்சுட்டேன், கும்பமேளாக்கு போயிட்டு வந்துட்டேன், பிரக்யராஜ் கும்பமேளாக்கு போயிட்டு வந்துட்டேன்,
மகாமகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், உடம்பு முழுக்க நான் பஸ்மம் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இறை தத்துவம் இருக்கேன், என்ன எப்படி நீ கூப்பிடலான்னா பிக்ஸ் பண்ணியாச்சு. அவன் கூப்பிட்டான்னா என்ன பண்ணணுமோ, உட்காரு, காபி சாப்பிடு, ஒன்னா போலாம் இரு. இந்த தைரியம் வரணும். இந்த தைரியம் எப்போ வரும் நமக்கு? தியானம் செய்திடு, தியானம் செய்திடு. அபிமூர்த்தம் என்னும், அபிமூர்த்தம்னா பிரவாகம், எனக்குள்ள ஒரு கங்கை, எனக்குள்ள ஒரு ஊற்று பிறக்கணும். அதைத்தான் மகரிஷி என்ன சொன்னாரு? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு சொன்னார். அதைத்தான் ஸ்மரணாயல் பாவம் அனைத்தையும் நாசம் செய்திடும் வாரணாசியே. இது காசி. காசிக்கு போயிட்டு வரோமா? காசிக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணாங்க? காசிக்கு எதுக்கு போறோம் நம்ம? காசிக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட நம்ம என்ன கேட்போம்? ஆடாடாடாடா, என்னத்தை விட்டு வந்தேன்னா எனக்கு ஏற்கனவே கத்திரிக்காய் பிடிக்காது, அதை நான் விட்டு வந்துட்டேன், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நமக்கு ஏற்கனவே எது பிடிக்காதோ அதை விட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம். காசிக்கு போயிட்டு வந்தா நம்ம என்ன கேட்கணும்? கங்கா ஸ்தானம் ஆச்சா, இதுதான் கேட்கணும். கங்கையில போய் என்ன பண்றோம்? 3 முறை முக்குறோம். ஒவ்வொரு தடவை முக்கும் பொழுதும் ஸ்மரணா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும். ஸ்மரணான் முதல் தடவை முக்கி எழுந்தா சஞ்சித கர்மம் என்று சொல்லுகின்ற நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை. 2வது தடவை ஸ்மரணான்னு முக்கி எழுந்தோம்னா பிராரப்த கர்மம், என் வாழ்க்கையில் என்னுடைய நினைவு தெரிந்த நாள் முதல் கொண்டு அந்த கங்கையிலே மூழ்கின்ற நேரம் வரைக்கும் நான் செய்த தவறுகளில் இருந்து விடுதலை. 3வது முறை ஸ்மரணான்னு முக்கி எழுந்தோம்னா இனி என் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அதனாலதான் 3 முறை பண்ண சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேர் அது மாதிரி பண்றோம்? அததான் சொல்றாரு, ஸ்மரணாயல் பாவம் அனைத்தையும் நாசம் செய்திடும் வாரணாசியே. வாரணாசி என்னும் அபிமூர்த்தம் தனை மனதினில் நிலைத்து அனுதினம் மூழ்கி தியானம் செய்திடு, தியானம் செய்திடு. என்ன சொல்றாரு அவரு? காசிக்கு போய்தான் நீ உன்னுடைய கர்மா தொலைக்கணும்னு இல்லப்பா. உனக்குள்ள ஒரு வாரணாசி இருக்கிறது. எது? வாரணம் என்றால் பூர்வ மத்தி. வாரணம் என்றால் என்னது? பூர்வ மத்தி. நாசி என்றால் இந்த இடம். மூக்கின் மேலே பூர்வ மத்தியில் நீ மனம் வைத்து தவம் செய்தால் எங்க போயிட்டு வர நீ? அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆகினை தவம் பண்ணா எங்க போயிட்டு வரோம்? அப்ப தினம் ஆகினை தவம் பண்றோமே, தினம் நம்ம எங்க போயிட்டு வரோம்? அவ்வளவுதானே, செலவே இல்லாம. அப்போ தினம் காசிக்கு போய் நம்ம என்ன பண்றோம்? அந்த இறை தரிசனம் நம்ம பண்ணிட்டு வரமே. அப்ப இந்த ஜீவன் சுத்தம் ஆயிடுதா இல்லையா? சுத்தமாயிடுச்சு இல்ல? அப்ப நம்ம அகம் மலர்ந்துருத்தா இல்லையா? அப்ப நமக்கு அந்த சந்தேகம் வருமா? இனிமேல் வராது. நம்ம அகம் ஏற்கனவே மலர்ந்து விட்டது. அதை சரியான ஒரு கோணத்திலிருந்து நம்ம இன்னும் அதை பார்க்கல, அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு பேரு ஹிருதயா. ஆமா, இந்த இடத்துக்கு பேர் என்னது? ஹிருதயா அப்படின்னு பேரு. அதாவது இரு தயா. இருனா பிளேஸ், தயானா அன்பு கருணை. ஆமா, அதனாலதான் அது இரு. அதை இருதயாவை தான் நம்ம இதயம்னு நம்ம சொல்லிட்டோம். அங்க தயா இருக்கா? அன்பும் கருணையும் இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? அதுதான் இருக்கணும். அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு மாயை, ஒரு ஸ்கிரீன் என்ன பண்றது? நம்மள மறைக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? அப்போ அந்த ஆக்கினை தவம் பண்ணாலே என்ன ஆயிடும்? நமக்கு எல்லாத்திலிருந்தும் நமக்கு அகம் மலர்ந்து விடும். அகம் மலர்ந்து விடும். தியானம் வந்திடில் பந்தம் அகன்றிடும் பரமனில் பதத்தினை காட்டிடுமே. காட்டிய பாதையில் பதத்தினை கூட்டி
தானும் அழிந்து தானும் அழியுமே தியானம் செய்திடு. தியானம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும் நமக்கு? பந்தம் அகன்றிடும். பந்தம் அகன்றிடும் என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்களா? பந்தம்னா உறவுகள், அதெல்லாம் என்ன ஆயிடும்? போயிடுமா? போயிடும். நம்ம ஒரே நாள்ல போயிடுவோமா? எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எதை விட்டுட்டு போக முடியும்? நம்ம பந்தம் அகன்றிடும். எப்ப அந்த பந்தம் அகலுதோ அப்பதான் உனக்குள்ள பரமனின் பதத்தை காட்டும். காட்டிய பாதையில் நீ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அதை என்ஜாய் பண்ண பதத்தினை கூட்டி தானும் அழிந்து தானும் அழியுமேனா நான் என்கின்ற அதிகாரமும் எனது என்கின்ற பொருள் பற்றுன்னு ஆயிடும், போயிடும். இது எப்போ பந்தம் மகளும்? எப்பொழுது பந்தம் மகளும்? எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். என்ன வரணும்? எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும், ஒரு ஞான வைராக்கியம் வரணும். அந்த என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தம் அகலணும்னா நமக்குள்ள ஒரு ஞான வைராக்கியம் வரணும். அது என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் மகான்கள் சொல்றது. அவங்க சொல்றாங்க என்ன வைராக்கியம் வரணும்? இந்த ஜனவரி மாசம் 25ஆம் தேதி 2026 வருஷம் ராத்திரி 7:51 இந்த க்ஷண நேரம் வரைக்கும் நான் என்னுடையது என்று சொல்லுகின்ற எந்தெந்த உறவுகளோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேனோ, என்னுடையது என்று சொல்லுகின்ற என்னுடைய வீடு, நகை, நட்டு, காரு, பங்களா, பிக்சட் டெபாசிட், சேவிங்ஸ், அது இது எல்லாம், இவை அனைத்தும் என்னோடு இருக்கின்ற உறவுகள் அனைத்தும், என்னோடு இருக்கின்ற உடைமைகள் அனைத்தும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏத்துக்கணும். நிச்சயமா நம்ம ஏத்துக்கதான் போறோம். ஆனா மனசு அந்த நேரத்துக்கு இடம் கொடுக்காது. ஏற்றுக்கொள்கிறேன். கொஞ்சம் அடம்பிடிப்போம் நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி. இவை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அல்லது இவை அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் நானே சென்று விடுவேன். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறது. அப்ப இருக்கின்ற காலம் நாம் இந்த க்ஷண நேரத்தில் இருக்கின்ற காலம் மலர்ச்சியான காலம். இந்த க்ஷண நேரத்தை நேற்று வரை உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களை நினைத்து 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 வருத்தப்படக்கூடாது. நாளை என்ன நடக்க போகிறது என்று நினைத்து 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 கவலைப்படக்கூடாது. இன்று என்பது யார் கையில் இருக்கிறது? இந்த க்ஷண நேரம் 7:51 யார் கையில் இருக்கிறது? எல்லாரும் ஒரு தடவை இப்ப மூச்சை உள்ள இழுக்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? இது வெளில ஓடுறது கூட நம்ம கையில இல்லை. அவன் நினைத்தால்தான் வெளில வரும். திருப்பி உள்ள இழுக்கணும்னாலும் யார் நினைக்கணும்? We have to get permission from God. அப்போ அவன் தான் உள்ள இருக்கான். அப்பா நீ உள்ள இருக்கிற, உன் ஆலயத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? நிரந்தரமா அந்த இடத்துல இருப்பான். நமக்கு இந்த அகம் எப்பொழுதும் நமக்கு மலர்ந்திருக்கும். அப்ப இந்த அகம் மலர்ந்திருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்க சொன்னாதான் நான் முடிப்பேன். இப்போ என்ன செய்யணும்? முதல்ல தியானம் செய்தா போருமா? தியானம் செய்யறதுக்கு எது ஒத்துழைப்பு கொடுக்கணும்? ஆமா, இல்லைன்னா நீங்க உடற்பயிற்சி செய்யாம தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா கழுத்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும், அப்படின்னு நெளி ஒண்ணுமோ. அப்ப எது முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும் நமக்கு? உடல். அப்ப என்ன நாளை முதல் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் தவறாமல். அடுத்தது ஒரு நாள் தவறாமல் தியானம் செய்வோம். இந்த உடலும் மனமும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சுன்னா இந்த உயிர் எப்படி இருக்கும்? நீண்ட ஆயுளம் மாறணும்னா என்ன பண்ணுவேன்? நானு காயகல்ப பயிற்சி செய்வேன். அப்போ நீண்ட ஆயுளம் மாறிடுச்சுன்னா அப்பதான் எனக்குள்ள சிந்தனை வரும். நான் எதுக்கோசரம் பிறந்தேன்? எதுக்கோசரம் பிறந்தேன்? இந்த க்ஷண நேரம் வரைக்கும் இறைவன் இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? நம்மால் ஏதோ ஒரு காரியம் பிரபஞ்சத்திற்கு ஆக வேண்டி இருக்கிறது. அதனால்தான் நம்மளை வச்சிருக்கான். இல்லைன்னா எப்போ பேக் பண்ணிருப்பான். அப்போ அதை நாம செய்யணும் இல்லையா? அதை உணர்வதுதான் அகத்தாய். அந்த நிலையில் இருந்தால் என்ன ஆயிடும்? நமக்கு
மௌனமாக இருக்கும் பொழுது, மௌனத்தில் அதை உணரும் பொழுது நமக்கு முக்தி கிடைக்கும். எப்பொழுது மகரிஷி நமக்கு 5 தவங்களை கொடுத்திருக்கிறார், நல்லா ஞாபகம் வச்சுங்க. உடல் தவம், மனத்தவம், உயிர் தவம், குணத்தவம், ஆத்ம தவம். உடல் தவம் என்பது உடற்பயிற்சி, உயிர் தவம் என்பது காயகல்பம், மனத்தவம் என்பதுதான் 9 வகையான தியானங்கள், குணத்தவம் என்பது அகத்தாய்வு, ஆத்ம தவம் என்பது மௌனம். இந்த 5ம் நாம் மறக்காமல் கண்டிப்பாக நாம செய்ய வேண்டும். அதுல குறிப்பா உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம். புரியுதுங்களா? ஏன்னா நாம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, இந்த 5க்கும் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா துன்புறும் வாசல்னு பேர். என்ன வாசல்? இது 5ம் லௌதீக வாழ்க்கை கூட இருந்து நமக்கு என்ன பண்ணோம்? புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணத்தை நமக்கு என்ன பண்றோம்? பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, அந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள சுத்துறது தான் இந்த 5 சக்கரங்களும். இது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி. இந்த 5 சக்கரத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னதுக்கோசம் நமக்கு என்ன பண்ணாங்க? சைவ சித்தாந்தத்துல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுப்பான்னு சொன்னாங்க. சிவய நம. இந்த 5ம் சிவய நமன்னு சொல்லும் பொழுது இந்த துன்பத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதை நான் சொல்ல 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 என்ன ஆகும்? இப்போ இறைவனே மனம் உருகி என்ன பண்ணுவான்? நமக்கு இந்த துன்புறும் வாசலை கடந்து, இந்த 5 வாசலை கடந்து இறைவன் என்ன பண்ணுவான்? இந்த ஜீவனுடைய கண்ணை திறப்பான். நெற்றிக்கண்ணை, 3வது கண்ணை, ஞானக்கண்ணை இறைவன் நமக்கு திறப்பான். இறைவன் திறப்பானா? இறைவன் திறக்க மாட்டான். இறைவன் ரூபத்துல யார் வருவாரு? குரு வருவார். அவர் இதை திறப்பார். அப்போ இது திறக்கணும்னா இது பேர் குருவாசல். குருவாசல் திறந்தால்தான் பரவாசல் திறக்கும். எப்பொழுது இதுக்கு பரவாசல்னு பேரு, ஹரிவாசல்னு பேரு இதுக்கு. இந்த ஹரி உள்ளே நுழைகின்ற இடம், ஹரி என்றால் இறைவன் நுழைகின்ற இடம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓட்டை இருக்கிறதுனால்தான் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டா, துரிய தவம் பண்ணால் அதுக்கு பேர் ஹரித்வார்னு பேர். நீங்க துரிய தவம் பண்ணா எங்க போயிட்டு வரீங்க? ஹரித்வாருக்கு போயிட்டு வரீங்க. செலவே இல்லாம காசிக்கு போலாம், ஹரித்வாருக்கு போலாம். இந்த ரிஷிகள் இந்த இடத்தை கண்டுபிடிச்சதுனால்தான் இதுக்கு பேர் ரிஷி கேசம்னு பேர். கேசம் என்றால் முடி, அதுக்கு உள்ள இருக்கிறது. ரிஷிகள் கண்டுபிடித்த ரகசியம். அப்ப ஹரித்வார் எங்க இருக்கிறது? உனக்குள்ள. ரிஷிகேசம் எங்க இருக்கிறது? உனக்குள்ள. காசி எங்க இருக்கிறது? உனக்குள்ள. இறைவன் எங்கே இருக்கிறான்? உனக்கு உள்ள. அங்கெல்லாம் அதை போகும்போது இங்க நீ எதை பார்க்கிறையோ அதுவே உனக்கு உள்ளே நானாக இருக்கிறேன் என்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு காந்த களங்கள் இந்த ஆலயங்கள்லாம். அதே போலதான் இந்த உடம்பும் ஒரு பெரிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு உள்ளே இறைவன் குடிகொண்டிருக்கிறான். நம்ம வீட்டு பூஜை ரூம் மட்டும் வேலைக்கிழமை நல்லா சுத்தம் பண்ணி, வெள்ளிக்கிழமை காத்தால பூஜை பண்ணணும்னு சுத்தம் பண்ணா போராது. புறத்தை சுத்தம் பண்றமே தவிர அகத்தை நாம இங்க ஒரு இறைவன் இருக்கானே. ஊனுடம்பு ஆயலம், வல்லம் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். ஆமா, நம்ம அத்தனை பேருமே ஒரு நடமாடும் கோவில், நம்ம அத்தனை பேருமே ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயில், நம்ம அத்தனை பேருமே. அதனால நாங்க அடுத்த முறை இந்த இடத்துல வரும் பொழுது நீங்க எல்லாரும் ஒரு அறிவு திருக்கோயிலாக இருக்க வேண்டும். உங்களுடைய அகம் மலர்ந்து இருக்க வேண்டும், அநாகதம் மலர்ந்து இருக்க வேண்டும். எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடுவோம். எல்லாம் நமக்கு நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரே சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு மகிழ்ச்சியாக, அகம் மலர்ச்சியாக, மனம் மகிழ்ச்சியாக, குரு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 5 தவங்களை நாம் நாள் தவறாமல் செய்யும் பொழுது எந்த பதிவுகளும் நம்மை நெருங்காது. அதையும் மீறி பதிவுகள் நம்மை நெருங்கினால் உனக்கு பெரிய அளவிலே பாதிப்பு எதுவும் வராது. அதையும் மீறி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுப்பான் என்று கூறி இந்த அற்புதமான ஒரு 2 மணி நேர சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய ராசிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த
சிந்தனை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுகாரம் செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் உங்கள் பொன்மலர் பாதங்களிலே எங்களுடைய நன்றிக்கு காணிக்கையாக்கி எங்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் நாமக்கல் அறிவித்திருக்கோயில் அறக்கட்டளையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த சிந்தனையை அகமலர்ச்சியுடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.